கருணை நிறைந்தவர் தம் உணவை ஏழைகளோடு பகிர்ந்து உண்பார். அவரே ஆசி பெற்றவர். நீதிமொழிகள் 22:9. இயேசுவில் அன்பிற்குரியவர்களே, தாயாம் திருவையானது இன்று புனித தோம்னிக் என்ற சாமிநாதர் இவருடைய நினைவை கொண்டாடி அவருடைய வாழ்வியல் விழுமியங்களை நமது வாழ்வாக்க அழைக்கப்படுகின்றோம். தோமினிக் ஏறக்குறை 1170ஆம் ஆண்டு ஸ்பெயின் நாட்டில் கலே ரு யோகா என்னும் இடத்தில் பிறந்தவர். ஸ்பெயின் மொழியில் தோமினிக் என்பதற்கு நான் கடவுளுக்கு சொந்தமானவன் என்பது பொருள். இவர் பெலிக்ஸ் தே கஸ்மென் மற்றும் ஜோவன்னா ஆகியோரின் அன்பு மகன் ஆவார். இவர் பலென்சியா என்னும் இடத்தில் ஆரம்ப கல்வி கற்ற பிறகு பல்கலைக்கழகத்தில் சேர்ந்து கலை மற்றும் இறையியலில் பட்டம் பெற்றார். 1191ஆம் ஆண்டு ஸ்பெயினில் பஞ்சம் தலைவிரித்தாடியது. அதற்கு மத்தியில்தான் இவர் இறையியல் கற்றார். தான் படித்து கொண்டிருந்த மக்கள் உணவின்றி காண பொறுக்காத தோம்னிக் தன்னிடமிருந்த பணத்தை ஏழைகளுக்கு கொடுத்தார். தமது துணிகளை விற்றார். தனக்கு அறிவு புதையலை தந்த புத்தகங்களையும் விற்று ஏழைகளின் பசி போக்கினார். இச்செயலை கண்டு மலைத்த நண்பர்கள் குறைபட்டு கொண்டார்கள். அவர்களிடம், மனிதர்கள் பசியோடு செத்து கொண்டிருக்கும் போது உயிரற்ற இந்த சதைகளை படித்து கொண்டிருப்பதில் எந்த பயனும் இல்லை என்று பதில் கூறினார். துறவர சபையில் 25 வயதில் சேர்ந்த தோம்னிக் குறுகிய காலத்திலே வேறொரு முடிவெடுத்தார். காலத்தின் தேவைக்கேற்ப புதிய சபை ஒன்றை உருவாக்க வேண்டும் என்பதே அம்முடிவு. 1203 அல்லது 1204ஆம் ஆண்டு டென்மார்க் அரசியை காப்பாற்ற அரசர் 8ஆம் அல்போன்சோ என்பவர் ஒஸ்மா மறைமாவட்ட ஆயர் தியாகோ மற்றும் தோமினிக் இருவரையும் டென்மார்க்குக்கு அனுப்பினார். அவர்கள் தென் பிரான்ஸ் வழியாக சென்று கொண்டிருந்த போது அல்பிஜென்சியா தப்பரை பின்பற்றிய மக்களை சந்தித்தார்கள். இம்மக்கள் கிறிஸ்தவ மறையை பின்பற்றி வந்தார்கள். ஆனால் திருச்சபைக்கு புறம்பானவர்களாக வாழ்ந்து வந்தார்கள். அவர்கள் ஆண் பெண் இருபாலாருக்கும் குருத்து அருள் பொழிவு செய்தார்கள். கன்னிமை மற்றும் ஏழ்மை வார்த்தைப்பாடு கொடுத்தார்கள். திருத்தந்தைக்கு கீழ்ப்படிய மறுத்தார்கள். மேலும் உடல் தீயது என்ற கொள்கையுடன் வார்த்தை மனு உருவானதை ஏற்க முடியாதென்றார்கள். இவர்களுக்கு எதிராக திருத்தந்தை 3ஆம் இன்னோசென்ட் போர் தொடுத்தார். அது தோல்வியிலே முடிந்தது. ஆடம்பரமாக இல்லாமல் கையில் கோலின்றி காலணியின்றி ஏழ்மை நிலையில் சென்றால் இம்மக்களை மனந்திருப்ப முடியும் என்று ஆயர் தியாகோ கூற அதன்படி இருவரும் சென்றார்கள். திருச்சபையின் நம்பிக்கையை போதித்தார்கள். அல்பிஜென்சியத்தை பின்பற்றிய மக்களை மனம் திருப்பினார்கள். விரைவிலே தியாகோ தமது மறை மாவட்டத்திற்கு திரும்ப வேண்டியிருந்ததால் அவர் சென்றார். தோம்னிக் பணியை செய்தார். இறைவா, எனக்கு உண்மை ஈகை தாரும் என்று அடிக்கடி ஜெபித்து வந்த தோம்னிக் 1221 ஆகஸ்ட் 6ஆம் தேதி இறந்தார். இவரை திருத்தந்தை 9ஆம் கிரெகோரி 1234ஆம் ஆண்டு ஜூலை 13 அன்று புனிதராக உயர்த்தினார். போதித்தலை முக்கிய பணியாக இவர் உருவெடுத்தார், மக்களுக்கு கொடுத்தார். உண்மையான ஈகை குணம் உள்ளத்தில் நிறைந்தவர்கள் இறைவனின் முகமாக வாழ்கிறார்கள் என்ற இவருடைய வாழ்வில் விழுமியங்களை வாழ்வாக்குவோம். இறைவனின் அன்பை பறைசாற்றுவோம். ஆமேன். கருணை நிறைந்தவர் தம் உணவை ஏழைகளோடு பகிர்ந்து உண்பார்.